வணக்கம். நாம தினமும் பார்க்குற ஆனா பெருசா கவனிக்க தவறுன ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். தேசப்பணி, அப்புறம் இந்தியாவோட மிக முக்கியமான கட்டமைப்பு வசதிகளை பாதுகாக்கும் அந்த மாபெரும் காவலர்களோட சுவாரஸ்யமான கதை இது. நாம தினமும் பயன்படுத்துற உள்கட்டமைப்புகளுக்கு பின்னால் இருக்கும் அந்த மாபெரும் பலம் எதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். சரி, இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். நீங்க தினமும் போற மெட்ரோவா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய விமான நிலையமா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரம்மாண்டமான நாட்டோட மிக முக்கியமான சொத்துக்களை நிஜமாவே பாதுகாக்கிறது யாருன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவங்க நம்ம கண்முன்னே தான் தினமும் நிக்கிறாங்க. ஆனா அந்த சீருடைக்கு பின்னால் இருக்கும் அவங்களோட உண்மையான முக்கியத்துவம் நம்மள பலருக்கும் தெரிவதில்லை. பகுதி 1. CISF உருவாக்கப்பட்டதற்கான காரணம். இதற்கான விடையை தேடி நாம 1960களுக்கு பின்னோக்கி பயணிக்கணும். அப்போதான் சுதந்திர இந்தியா ஒரு மாபெரும் தொழில்மயமாக்கலை நோக்கி வேகமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அங்கே ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருந்தது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க முளைக்க தொடங்கிய பெரிய பெரிய எஃகு ஆலைகள், அணுமின் நிலையங்கள், அப்புறம் விமான நிலையங்கள். மறுபக்கம் இந்த பிரம்மாண்டமான தேசிய சொத்துக்களை பாதுகாக்கும் அளவுக்கு போதிய வளங்களோ தனிப்பட்ட பயிற்சியோ இல்லாத நம்ம மாநில காவல்துறை. இந்த மாபெரும் பொருளாதார சொத்துக்களை பாதுகாக்க கண்டிப்பா ஒரு சிறப்பு படை தேவைப்படுதுங்கிறது அப்போதைய அரசுக்கு தெளிவாவே புரிஞ்சுது. பகுதி 2. 1969 படையின் ஆரம்பம். இந்த குறிப்பிட்ட பாதுகாப்பு குறைபாட்டை சரி செய்ய இந்திய அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்தாங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த குறிப்பிட்ட தேதி தான் மார்ச் 10, 1969. அன்னைக்கு தான் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது CISF அப்படிங்கிற மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த பிரம்மாண்டமான அமைப்பு அன்னைக்கு தான் தன்னோட ஒரு மிகச்சிறிய தொடக்கத்தை கண்டது. ஆரம்பத்துல வெறும் சில 1000 வீரர்களோட தொடங்கப்பட்ட இந்த படை இந்தியாவோட மாபெரும் பொருளாதார வளர்ச்சிக்கு இணையாக எப்படி ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான பணியாளர்களை கொண்ட உலகத்தோட மிகப்பெரிய தொழில்துறை பாதுகாப்பு அமைப்புகள்ல ஒன்னா இது உருவெடுத்திருக்கு. இந்தியாவோட பொருளாதாரம் வளர வளர அதை கவசமா நின்னு காக்கும் இந்த படையின் எண்ணிக்கையும் பலமும் உயர்ந்துகிட்டே போச்சு. பகுதி 3. ஒரு மழை இரவின் வீரம். ஒரு படைய உருவாக்குறது சுலபம்தான், ஆனா அதோட உண்மையான மதிப்பு நெருக்கடியான நேரங்கள்ல தான் நிரூபிக்கப்படும். அது அப்படியே உங்க மனக்கண்ணுல கற்பனை செஞ்சு பாருங்க. 1970களில் ஒரு நாள் கும்மிருட்டான இரவு, பயங்கரமான பலத்த மழை பெய்துகிட்டு இருக்கு. அது இந்தியாவோட மிக பிரம்மாண்டமான எஃகு ஆலைகள்ல ஒண்ணு. தொழிலாளர்கள் எல்லாரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. அந்த மிகப்பெரிய ஆலை முழுவதுமே விரிச்சொடி கிடக்குது. அந்த நடுங்கும் குளிரிலும் இருட்டிலும் கொட்டும் மழையிலும் சில CISF வீரர்கள் மட்டும் கொஞ்சமும் தூங்காம விழிப்புடன் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அமைதியான, அதே சமயம் மிரட்சியூட்டும் சூழல்ல அந்த ஆலைக்குள்ள சில சந்தேக நபர்கள் திருட்டுத்தனமா நுழைய முயற்சி செய்றாங்க. அவங்களோட நோக்கம் சாதாரணமான ஒண்ணு கிடையாது. இந்த நாட்டோட பொருளாதாரத்தையே முடக்கும் வகையில அந்த எஃகு ஆலையோட மிக முக்கியமான இயந்திரங்களை சதி செஞ்சு சேதப்படுத்துறது தான் அவங்களோட திட்டம். அந்த அடர்ந்த இருட்டிலும் கொட்டும் மழையிலும் அவங்க சத்தமில்லாம உள்ள நகர்றாங்க. ஒரு பெரும் நாச வேலைக்கு தயாராகிறாங்க. ஆனா அங்கேதான் அவங்க கணக்கு தப்பாச்சு. அந்த கடுமையான வானிலையிலும் ரொம்பவே விழிப்புடன் இருந்த நம்ம CISF காவலர்களோட கண்கள் அந்த சின்ன அசவைய கூட கண்டுபிடிச்சிருச்சு. எந்தவித தயக்கமும் இல்லாம உடனடியாக அபாய ஒலியை எழுப்பின அவங்க பாய்ந்து சென்று அந்த ஊடுருவல் காலர்களை அப்படியே மடக்கி பிடிச்சாங்க. ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் அந்த வீரர்களோட அசாதாரணமான விழிப்புணர்வால் முறியடிக்கப்பட்டது. அந்த ஒரே ஒரு இரவுல நடந்த சம்பவம் ஏற்படுத்தின தாக்கம் மிகப்பெரியது. அங்க காப்பாற்றப்பட்டது வெறும் உயிரற்ற இயந்திரங்கள் மட்டுமில்ல, அந்த தொழிற்சாலையை நம்பி வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களோட வாழ்வாதாரமும் அந்த மாபெரும் கட்டமைப்பும் அந்த வீரர்களின் துரித நடவடிக்கையால தான் தப்பிச்சது. இந்த வீர தீர செயலுக்கு பிறகுதான் நாட்டின் தொழில்துறை காவலர்கள், அதாவது சென்டினல்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த பெருமைமிகு பெயர் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. இது வெறும் வார்த்தைகள் இல்லங்க, அவங்க தங்களோட துணிச்சலாலும் அர்ப்பணிப்பாலும் சம்பாதிச்ச ஒரு மாபெரும் கௌரவம். பகுதி 4. இன்றைய உலகில் CSIF. அன்னைக்கு ஒரு தொழிற்சாலையை காத்த அதே படையினர் தான் இன்னைக்கு நீங்க தினமும் உங்க அலுவலகத்துக்கோ அல்லது வெளியூருக்கோ பயணிக்கும் போது உங்களை சுற்றிலும் அரணாக நின்னு காக்குறாங்க. இந்த இடங்களை ஒருமுறை வேகமா பாருங்க. விமான நிலையங்கள், மெட்ரோ நிலையங்கள், நாட்டோட பாதுகாப்பை நிர்ணயிக்கும் அணுமின் நிலையங்கள், முக்கிய அரசு அலுவலகங்கள், பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள், அப்புறம் கடல் துறைமுகங்கள். இந்த அத்தனை இடங்களிலும் நாள் முழுவதும், அதாவது 24 மணி நேரமும் வாரத்தோட 7 நாட்களும் இவங்க எந்த ஓய்வுமே இல்லாம பணியாற்றுறாங்க. இந்த விரிவான கட்டமைப்பு தான் இந்தியாவோட நாடி துடிப்பை எந்த தடங்களும் இல்லாம இயங்க வச்சுக்கிட்டு இருக்கு. சோ நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பும் பாதுகாப்பான சேவையும் அப்படிங்கிற இவங்களோட தாரக மந்திரம் வெறும் குறிக்கோள் கிடையாது. அது அவங்க தினசரி வாழும் வாழ்க்கை முறை. இவங்க முடிச்சிட்டு இருக்கிறதால தான் இந்தியாவோட முக்கியமான உள்கட்டமைப்புகளும் நமது பொருளாதாரமும் பாதுகாப்பா உறங்குது. அடுத்த முறை நீங்க ஒரு மெட்ரோ நிலையத்திலயோ அல்லது விமான நிலையத்திலோ ஒரு CISF வீரரை பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தேசத்தின் சக்கரங்கள் சுழல்வதை உறுதி செய்யும் அந்த கண்ணுக்கு தெரியாத கவசம் அவங்க தானே. அவங்க இல்லைன்னா இந்த தேசத்தின் பயணம் இவ்ளோ பாதுகாப்பா இருக்குமா? நீங்களே சிந்திச்சு பாருங்க.